செய்யக்கூடிய இந்த இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. குறிப்பாக இறைநேசர்கள் மீது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முஹப்பத், அவர்கள் மீது வைக்க வேண்டிய பாசத்தை, நேசத்தை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அதிகரித்து தந்தல் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போகும்போது மேராஜ் போயிட்டு கீழே இறங்கினாங்க. இறங்கும் பொழுது ஒரே ஒரு மலக்கு வந்து அவருடைய ரெக்கைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அப்படியே கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் இந்த மலக்கு அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து, நாயகமே இதை பற்றி உங்கள்கிட்டே சொல்லலாம்னு இருந்தோம், நீங்களே கேட்டீங்கன்னு சொல்லிட்டு, அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த மலக்கு இறகுகள் எல்லாம் சிறகுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அழுது கொண்டிருந்த அந்த மலக்கு நினைவுபட்டு ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க மேராஜுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி 7 வானங்களை தாண்டி நீங்க போயிட்டு இருந்தீங்க. அப்பொழுது உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து உங்களுடைய வருகையின் நிமித்தமாக எல்லா மலக்குமார்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த உங்களை வரவேற்க முகமாக எல்லாம் எழுச்சி நின்றாங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு மலக்கு மட்டும் அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த என்னை தரிசிப்பதற்காக வேண்டி வருகை தந்த இந்த சூழலில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் அதை உட்கார்ந்துட்டாங்க பார்த்தீங்களா, அதற்கு தண்டனை கொடுக்க விதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மலக்குக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யணும்னு சொல்லும் பொழுது, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்குக்காக வேண்டி துஆ கேட்டு அவங்களுக்கு மீண்டும் வந்ததாக நம்மளுக்கு மேராஜனுடைய வரலாறுகள் சொல்லி காமிக்குது. அந்த அடிப்படையில் பெரும்பாலுமே இறைநேசர்கள், நபிமார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், இஸ்ஸத் என்பது இஸ்லாத்தினுடைய இயல்பான அம்சங்களில் ஒன்று, புதுசாக ஒன்று அப்படிங்கிறது இல்லை. அதனால தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கராமத் முஅஜிசாத்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கராமத் அப்படின்னு சொன்னால் என்ன, கராமத் முஅஜிசாத் அப்படின்னா என்ன? முஅஜிசாத் அப்படின்னு சொன்னால் நபிமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தனது ஆற்றல் மூலமாக சில குதிரத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினதுக்கு முஅஜிசாத் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ இந்த முஅஜிசாத் அல்லாஹ் ஏன் நபிமார்களுக்கு கொடுத்தான்? இந்த நபிமார்களுக்கு மட்டும் முஅஜிசாத் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன, ஏன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், அந்த இப்போ உதாரணத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நபிட்ட மக்கள் கேட்டாங்க, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ் அல்லான்னு சொல்கிறீங்கல்ல, அந்த அல்லாஹ் உண்மையானவனாக இருந்தால் இந்த பாறையிலிருந்து ஒரு சனையுள்ள ஒட்டகத்தை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்ன அசாக்கோலை வச்சு ஒரு அடித்தாங்கன்னா அது பாம்பா மாறும். இந்த மாதிரி நிறைய செய்திகள். அப்போ முஅஜிசாத் அப்படிங்கிறது அல்லாஹ் ஏன் கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னால், சாதாரண மக்கள் நபிமார்களை பார்த்து நீங்களும் நானும் ஒன்று தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாதாரண மனிதர்களிடமிருந்து நபிமார்களை விலக்கி காண்பிப்பதற்காக, பிரித்து காண்பிப்பதற்காக அல்லாஹ் நபிமார்களுக்கு முஅஜிசாத்தை கொடுத்தான். அதே மாதிரி தான் மேராஜ் இருக்குதுல்ல, ஏன் மேராஜை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கொடுத்தான்? மேராஜ் நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட மேராஜிற்கான அடிப்படையான ஒரு காரணம் என்ன தெரியுமா? அப்போ எல்லா நபிமார்களும் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு வந்து இதை கொடுத்துருக்குறான். ஆமாம், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் முஅஜிசாத்தை கொடுத்தான். அப்போ ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் முஅஜிசாத் இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் முஅஜிசாத் இருந்தது, அதே மாதிரி எல்லா நபிமார்களுக்கும் முஅஜிசாத் இருந்தது. அப்போ எந்த நபியும் எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து எனக்கும் முஅஜிசாத் இருந்துச்சு, இவங்களுக்கும் முஅஜிசாத் இருந்துச்சுன்னு சொல்லி சாதாரணமாக பேசிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் ஒரு பிரிச்சறிவிக்கணும், ஒரு டிஃபரன்ஷியேட் வேணுங்கிறதுனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் முஅஜிசாத்தை கொடுத்த இறைவன் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜை கொடுத்தான். அப்போ இதிலிருந்து என்ன காரணம், என்ன அடிப்படை அப்படின்னு சொன்னால், மற்ற நபி மக்கள்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அந்த அடிப்படையில் தான் நம்ம இன்று வருகை தந்திருக்கக்கூடிய சர்க்கார் கிபிலா போன்ற இறைநேச செல்வர்கள் நம்மளை மாதிரி சாதாரண ஆள் இல்லை. இன்றைக்கி நம்மளும் பல பேர் சொல்கிறோம்ல, இன்றைக்கி நம்ம இறைநேசர்கள்லாம் சாதாரணவங்க தான், அவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இல்லை. எனவே சாதாரண மக்கள்கிட்ட இருந்து இறைநேசர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை காண்பிப்பதற்கு தான் அல்லாஹ் முஅஜிசாத்து மேராஜ் என்பது இஸ்லாத்தினுடைய இயல்பான அம்சம். அந்த அடிப்படையில்
இன்று நமக்கு மத்தியில் வருகை தந்திருக்கக்கூடிய சர்க்கார் கிபிலா அவர்கள் புனிதம் நிறைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வழியில் வந்த எஜமான் கௌசநாயகத்தினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒரு புனிதம் நிறைந்த பாரம்பரியம் நிறைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அஹ்லுல் பைத்தினுடைய குடும்பத்தை சார்ந்த பெருமகனார். இன்று அவர்களெல்லாம் இது போன்ற பெரும் வழிமார்கள் அவர்களெல்லாம் இன்று நமக்கு மத்தியில் வருகை தருவது என்பது நமக்கான ஒரு பெரு மகிழ்ச்சி. அந்த ஒரு மகிழ்ச்சியை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்ம இது போன்ற இபாதத்தின் மூலமாக நம்ம கபூல் செய்யணும், அல்லாஹ் ஏற்றுக்கறணும். குறிப்பாக இறைநேசர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம நினச்சிக்கலாம். அவங்களாம் இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி புதுமையான ஒரு கருத்து வந்துருச்சு. என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் எல்லாமே சொல்லிட்டான், குரானில் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, இதை பற்றி விளக்குறதுக்கு ஒரு இறைநேசர்கள் தேவையா? அதான் குரானில் இருக்குது, ஹதீஸில் இருக்குல்ல, படித்து தெரிஞ்சுக்கலாம்ல, அல்லாஹ் அறியணும் அப்படிங்கிறது தானே. அப்படி யதார்த்தம் என்று அப்படி இல்லை. ஒரு வீடு கட்ட போகிறோம், வீடு கட்டுறதுக்கான பில்டிங்கான புக்கை கொண்டு போய் கொடுத்தா வீடை கட்டிட முடியுமா? இன்ஜினியர்கிட்ட தானே போகிறோம். இல்லை ஒரு உடலில் ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு புக்கை கொடுத்து நீங்கள் தலைவலிக்கு இது இப்படின்னு சொன்னால் புக்கை பார்த்து இது ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? டாக்டர்கிட்ட தானே போகிறோம். அந்த அடிப்படையில் தான் எப்படி நமக்கான மருத்துவத்திற்கான தேவையை ஷிஃபா வேணுங்கிறதுக்காக வேண்டி அந்த துறையில் தாத்பரியமிக்க மருத்துவர்கள்ட்ட போகிறோமோ, அதே மாதிரி இன்ஜினியர்கிட்ட போகிறோமோ, அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால் ஃபஸ்அலு அஹ்லது, அதாவது அல்லாஹுவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவை பற்றி அறிந்த இறைநேசர்கள் மூலமாகத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுமே தவிர யாருமே துணை இல்லை, யாருமே எங்களுக்கு தேவையில்லாமல் நான் டைரெக்டாக அல்லாஹ்வை அறிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது அது யதார்த்தத்திற்கு உண்மைக்கு அப்பாற்பட்டது. அதை வேணால் இன்றைக்கி வேணால் அது ஒரு ஃபேஷனாக சொல்லிக்கிறலாமே தவிர அது யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டது. எனவே இது போன்ற இறைநேசர்கள் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கான இந்த விஷயத்தை பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். இறைநேசர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கி பல்வேறு விஷயங்கள் நம்மளுக்கு செய்திகளாக இறைவனை பற்றி உண்டான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ சஜ்தாக்கள் செய்கிறோம், எவ்வளவோ தொழுகிறோம், அல்லாஹ்வை பார்த்துருக்குறோமா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஆனால் அல்லாஹ்வை பற்றி பயம் இருக்குதானா? இல்லை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹஷாயி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகைங்கிறது மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கும்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு நம்ம திரும்ப தொழுது பாவங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோமே தவிர நம்மளுடைய தொழுகைகள் இறைவனிடம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த அடிப்படையில் அப்போ இது போன்ற இறைநேசரனுடைய சொற்பொழிவுகள், ஆன்மீகமான இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மளுடைய கல்வை அல்லாஹ் உரமூட்டி இந்த செத்துப்போன கல்புகளை அல்லாஹ் எஜமான கௌசநாயகம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய அந்த என்னுடைய அந்த திருநாமத்தை அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு யாருடைய இது போடுறோமோ அது அல்லாஹ்வுடைய இதன் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அது உயிர்த்தலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற இறைநேச செல்வர்கள் நமக்கு மத்தியில் வருகை தந்திருப்பது என்பது நமக்கான ஒரு பெரும் பாக்கியம். அல்லாஹ் நம்முடைய இபாதத்தை கபூல் செய்வானாக. சர்க்கார் கிபிலா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடை போறதுக்கு வருவிப்பார். नारे तकबीर, नूर साल நம்முடைய சர்க்கார் கிபிலா அவர்களுக்கு நம்முடைய அல்ஹாஜ் கபீர் பாய் அவர்கள் மலர் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள்.
سرتاج رسول مکی مدنی سرکار دو عالم صلی علی سرتاج رسول مکی مدنی سرکار دو عالم صلی علی نبیوں کے نبی امی لقبی سرکار دو عالم صلی علی نبیوں کے نبی امی لقبی سرکار دو عالم صلی علی تم سرور عالم ختم رسل تم جگداتا تم سید کل تم سرور عالم ختم رسل تم جگداتا تم سید کل ہوں تم پہ فدا امی و ابی ہوں تم پہ فدا امی و ابی سرکار دو عالم صلی علی ہوں تم پہ فدا امی و ابی سرکار دو عالم صلی علی نبیوں کے نبی امی لقبی سرکار دو عالم صلی علی ہے حسن کی ساری بلا جبی یہ بوزاری اور وہ بولہبی ہے حسن کی ساری بلا جبی یہ بوزاری اور وہ بولہبی وابستہ کوئی برگشتہ کوئی وابستہ کوئی برگشتہ کوئی سرکار دو عالم صلی علی وابستہ کوئی برگشتہ کوئی سرکار دو عالم صلی علی کچھ اہل نظر نے بھی شاید پایا ہے تمہیں شاید باید کچھ اہل نظر نے بھی شاید پایا ہے تمہیں شاید باید حق یہ ہے حقیقت کھل نہ سکی سرکار دو عالم صلی علی حق یہ ہے حقیقت کھل نہ سکی سرکار دو عالم صلی علی یہ دل کی جلن آنکھوں کی نمی صدقے میں تمہارے ہم کو ملی یہ دل کی جلن آنکھوں کی نمی صدقے میں تمہارے ہم کو ملی کیا دولت عظمیٰ ہاتھ لگی سرکار دو عالم صلی علی کیا دولت عظمیٰ ہاتھ لگی سرکار دو عالم صلی علی نبیوں کے نبی امی لقبی سرکار دو عالم صلی علی کوئی عربی کوئی عجمی کوئی حبشی کوئی قرنی کوئی عربی کوئی عجمی کوئی حبشی کوئی قرنی یہ آتش غم کس کس کے لگی یہ آتش غم کس کس کو لگی سرکار دو عالم صلی علی یہ آتش غم کس کس کو لگی سرکار دو عالم صلی علی نبیوں کے نبی امی لقبی سرکار دو عالم صلی علی جنت کی طلب حوروں کی ہوس زاہد کو مبارک ہو یا رب جنت کی طلب حوروں کی ہوس زاہد کو مبارک ہو یا رب مقصود میرا ماہ مدنی مقصود میرا ماہ مدنی سرکار دو عالم صلی علی مقصود میرا
जन्नत की तलब हूरों की हवस जाहिद को मुबारक हो या रब मकसूद मेरा माह मदनी सरकार दो आलम सल्ले अला नबियों के नबी उम्मी लकबी सरकार दो आलम सल्ले अला हो जाए इधर भी चश्मे करम ऐ खुसरवे खुबाने आलम हो जाए इधर भी चश्मे करम ऐ खुसरवे खुबाने आलम वाबस्ता दामन है हम भी सरकार दो आलम सल्ले अला वाबस्ता दामन है हम भी सरकार दो आलम सल्ले अला क्या दिल की तमन्ना अर्ज करूं कदमों में जीऊं कदमों पे मरूं क्या दिल की तमन्ना अर्ज करूं कदमों में जियो कदमों पे मरूं है लाज तुम्ही को अब इसकी सरकार दो आलम सल्ले अला है लाज तुम्ही को अब इसकी सरकार दो आलम सल्ले अला घूटी में पड़ा इश्क़ नबी कामिल है इसी से हयात अपनी घूटी में पड़ा है इश्क़ नबी कामिल है इसी से हयात अपनी है मेरी दवाए दर्द दिली सरकार दो आलम सल्ले अला है मेरी दवाए दर्द दिली सरकार दो आलम सल्ले अला नबियों के नबी उम्मी लकबी सरकार दो आलम सल्ले अला اللہ تم کو اچھا رکھے. کیا بیٹا نکال لیں. کیوں پھر میں دیکھنا تو چشمہ پہننا ہی نہیں. ٹھیک ہے کبھی کبھی تو لگا سکتا ہوں. ان اللہ وملائکتہ یصلون علی النبی یا ایہا الذین آمنوا صلوا علیہ وسلموا تسلیما. اللہم صلی علی سیدنا محمد.
اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله أرسله الله تعالى بالحق بشيرا ونذيرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الحكيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق اللہ العظیم وصدق رسولہ النبی الکریم الامین۔ معزز و محترم سامعین کرام، حاضرین کرام، اللہ تبارک و تعالیٰ کا ہم پہ بے انتہا فضل و احسان ہے کہ اس نے ہمیں نبی کریم آقائے نامدار باعث کون و مکان صاحب لولاک حضور پر نور ساقی کوثر شافع محشر سیدنا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم کی امت میں پیدا فرمایا اور امتی کہنے کا فخر عظیم عطا فرمایا۔ عزیزان محترم، یہ ماہ رمضان ہے، رمضان کا مہینہ، اس مہینے کا نام ہے رمضان۔ نام رمضان ہے مگر اس کا کام کیا ہے، یہ کیا کرتا ہے؟ آپ کہیں گے کہ یہ عجیب سوال ہے، اس ماہ میں روزے رکھے جاتے ہیں، پہلا عشرہ مغفرت ہے، رحمت ہے، دوسرا مغفرت کا عشرہ ہے، تیسرا نجات کا ہے، اس مہینے کو رمضان کہتے ہیں۔ یہ سب بات کی باتیں۔ پہلی بات کیا ہے؟ رمضان کسے کہتے ہیں؟ مولا کے پیار کو دیکھنے کے ایام۔ اس مہینے میں لیل و نہار میں کیا نظر آتا ہے؟ خدا کی محبت نظر آتی ہے، خدا کا پیار نظر آتا ہے، خدا کی دین نظر آتی ہے، خدا کی مغفرت نظر آتی ہے، خدا کی رحمت نظر آتی ہے۔ صرف دینا ہی دکھتا ہے، خدا دیتے ہوئے دکھتا ہے، خدا دیتے ہوئے دکھتا ہے۔ صبح میں بھی دیتا ہے، دوپہر میں بھی دیتا ہے، شام میں بھی دیتا ہے، رات میں بھی دیتا ہے۔ بیٹھے ہیں بھی تو لے رہے ہیں، چل رہے ہیں بھی تو مولا سے لے رہے ہیں۔ ارے باتیں کر رہے ہیں مگر مولا سے لے رہے ہیں۔ خاموش بیٹھے ہوئے ہیں، خاموش نہیں، مولا سے ہم لے رہے ہیں۔ سو رہے ہیں، سوتے ہوئے بھی مولا سے لے رہے ہیں۔ یہ مہینہ لینے کا مہینہ۔ یوں تو ہر لمحہ مولا دیتے ہیں،
اللہ کہتے ہی ہیں دینے والے کو، مگر یہ عجیب مہینہ دینے والا اپنی شان سے دینا چاہتا ہے، ہر مہینہ دیتا ہے، ہر دن دیتا ہے۔ نہیں بشیر بھائی، اس سے لیے بغیر ہم موجود ہی نہیں ہو سکتے۔ موجود ہونا تو خدا کا دینا، خدا دیا تو موجود ہوتے ہیں، مگر یہ مہینہ وہ اپنی شان کے موافق دیتا ہے، شان کے موافق دیتا ہے۔ تو بندگان خدا، یہ عجیب مہینہ ہے، اس مہینے میں کیا خدا دیتا ہے، بس تم لیتے لیتے تھک جاؤ گے، اس کا دینا بند نہیں ہوتا، اس کا دینا کبھی بند نہیں ہوگا۔ رمضان کسے کہتے ہیں؟ لینے کا مہینہ۔ روزہ رکھتے ہیں نا، روزہ رکھنے کے لیے بھی ان کی قوت ان سے لینا، ارادہ ان سے لینا، نیت ان سے لینا، رکنے کی قوت ان سے لینا، پھر روزہ رکھنا، پھر روزہ رکھنے کے لیے سحری ان سے لینا، افطاری ان سے لینا، بس لینے کا مہینہ ہے یہ مہینہ، لینے کا مہینہ۔ اور اس مہینے میں وہ دیتے چلے جاتے ہیں۔ کیسے کریم مولا ہیں، یا رب تو کریم ہے، وہ رسول ہے تو کریم، یا رب تو کریم ہے، اے میرے رب، اے میرے اللہ، اے میرے خالق، اے میرے مالک، تو کریم ہے، تو کرم کرنے والا ہے۔ صرف تو ہی کریم نہیں، وہ رسول ہے تو کریم، اور تیرا رسول بھی کریم ہے، تیرا رسول بھی کریم ہے۔ صد شکر کہ ہستے میانے دو کریم۔ عجیب مولا، میں 100 بار شکر کروں، زندگی بھر شکر کرتا رہوں، ہر لمحہ شکر کروں بھی تو کم ہے کہ میں 2 کریموں کے بیچ میں ہوں۔ ادھر اللہ ہے، ادھر رسول اللہ ہے، ادھر ارحم الراحمین، ادھر رحمت للعالمین، ادھر دینے والا، ادھر دلانے والا، ادھر مغفرت کرنے والا، ادھر مغفرت کروانے والا، ادھر جنت بنانے والا، ادھر جنت میں داخل کرنے والا۔ خدا کا کام جنت کو بنانا ہے، مصطفیٰ کا کام جنت کو بھرنا ہے۔ ہاں ہاں ہاں، یہ دونوں ہمارے ہیں، یہ دونوں ہمارے ہیں، اور وہ کہاں ہیں؟ کہاں ہیں؟ مزہ نہیں آتا ہے؟ کریم مولا کہاں؟ فی انفسکم۔ کریم نبی کہاں ہے؟ مدینے میں۔ ہاں مدینے میں، بیت بار جسم مدینے میں، اور کرم کرنے کے لیے بیت بار نور ہر امتی میں۔ خدا کہاں ہے؟ وفی انفسکم۔ نبی کہاں ہے؟ وَعْلَمُوا أَنَّ فِيكُمْ۔ تو یہ دونوں دینے والے تم میں ہیں۔ دینے والا کہیں دور ہو تو لینے میں شک پیدا ہوگا، دینے والا خود تم میں ہے، دلانے والا بھی تم میں ہے۔ ہائے ہائے ہائے، سمجھ میں آ رہا ہے؟ محی الدین حافظ صاحب نہیں آئے؟ اللہم صلی علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد وبارک وسلم۔ تو بندگان خدا، اللہ کا بڑا احسان ہے، اللہ کا بڑا احسان ہے۔ میں ہمیشہ کہتا ہوں، اللہ کہتے ہی ہیں دینے والی ذات کو۔ اللہ کسے کہتے ہیں؟ دینے والے کو۔ مجھے وقت کتنا دیں گے؟ ابھی تو میں مضمون کی طرف آیا نہیں، ابھی کوشش کر رہا ہوں، اور کب آؤں گا مجھے نہیں معلوم۔ مجھے وقت بولیے آپ، 1 گھنٹہ تو ملے گا؟ نہیں ملے گا۔ 1 گھنٹہ تو چاہیے۔ ہاں بیچ میں وہ روک دیں گے تو میں چلے جاؤں گا۔ 1 گھنٹہ تو مجھے چاہیے۔ تو بندگان خدا، یہ مہینہ بڑا مقدس مہینہ ہے، بڑا مقدس مہینہ جس مہینے میں ہم ہیں۔ اس مہینے کی تعریف مقدس نبی کرتا ہے۔ ہائے ہائے ہائے، اس مہینے کی تعریف مقدس نبی کرتا ہے۔ جس نبی کی تعریف خدا کرتا ہے، وہ نبی اس مہینے کی تعریف کرتا ہے۔ کیا کہتا ہے کہ اے لوگو، یہ مہینہ بڑا عظیم مہینہ ہے، شہر عظیم۔ کیا کہتے ہیں حضور؟ یہ بڑا عظیم، گریٹ، مقدس مہینہ ہے، شہر مبارک، یہ مبارک مہینہ ہے، فیہ لیلہ،
اس کے اندر ایک لیلا ہے، لیلتن ہے با، اگر وقف کریں گے تو لیلا، تم اس لیلا کے مجنوں بن جاؤ. اس لیلا کے مجنوں بنیں گے تو بربادی ہے. اس مہینے میں جو لیلا ہے اس کے مجنوں بنو. یہ لیلا دینے والی لیلا ہے، یہ لیلا تمہارا مقدر بدل دینے والی ہے. لیلا ہے رات، مگر اس رات پر دن قربان. کیسی لیلا ہے؟ فیہ لیلتن، اس کے اندر ایک لیل ہے. وہ کیا ہے؟ خیر من الف شہر. یہ کون کہتے ہیں؟ حضور کہتے ہیں. مہینہ آنے سے پہلے لوگوں میں آ کر حضور بیان کرتے ہیں کہ دیکھو ایک مہینہ تمہارے اوپر سایہ فگن ہونے والا ہے، ایک مہینہ سایہ کرنے والا ہے. مہینہ، ذرا غور سے سنیں، مہینہ آنے سے پہلے وجہ تخلیق کائنات، جس کے لیے کائنات تخلیق ہوئی ہے، یہ زمین جس کے لیے بنی، یہ آسمان جس کے لیے بنا، یہ چاند و سورج جس کے لیے بنے، یہ لیل و نہار جس کے لیے بنے، یہ مہینے جن کے لیے بنے، یہ سال جن کے لیے بنے، وہ ذات اس مہینے کی آمد کی اطلاع دے رہی ہے. دیکھو اے لوگو، ایک مہینہ آنے والا ہے، ورد وروں، وہ بڑا عظیم مہینہ ہے. اس کے اندر لیلا ہے، اس کے اندر لیل ہے. بندگان خدا ذرا انصاف کرو. مہینہ آیا، مہینہ آنے والا ہے، اور اس کے اندر ایک رات ہے، ایک رات، مقدس رات اس کے اندر ہے. ایک مقدس رات اس کے اندر ہے. تو رسول عالم، رسول کائنات، تاجدار عالم، تاجدار کائنات، اللہ جس سے پیار کرتا ہے، بادل خدا بزرگ، یہ ذات کہہ رہی ہے کہ ایک مہینہ آنے والا ہے، تم اس کا احترام کرو، خوشیاں مناؤ، اس کا استقبال کرو. اس کے اندر کیا ہے؟ ایک لیل ہے. اد اڑلے انا ارکد ور لیل ارکد. بندگان خدا، ایک مہینہ آتا ہے، اور یہ ایک مہینہ آتا ہے. اس میں کیا ہے؟ اس میں کیا آتا ہے؟ ایک مہینہ رمضان کا ہے، ایک مہینہ ربیع الاول کا ہے. اس مہینے میں کیا آتا ہے؟ اس میں لیل ہے. اس مہینے میں ایک ذات ہے. اس ذات سے ہمیں کیا ملتا ہے؟ لیلۃ القدر سے مغفرت ملتی ہے، لیلۃ القدر سے نجات ملتی ہے، لیلۃ القدر سے رحمت ملتی ہے. ربیع الاول بھی ایک مہینہ ہے جس میں ایک ذات ہے، اس میں ایک لیلا ہے، اس میں بھی ایک لیلا ہے، اس میں بھی ایک لیلا ہے. وہ ایسی لیلا کہ جس کا چاہنے والا اللہ رب العزت ہے. وہ ایسی لیلا ہے، وہ ایسی ذات ہے جسے ساری کائنات پیار کرتی ہے. بندگان خدا، وہ ذات، اس میں نجات ملے گی، مغفرت ملے گی، رحمت ملے گی. اس میں اس مہینے میں ایک ذات ہے، وہ مل جائیں گے تو کیا ملے گا؟ رحمان ملے گا، غفار ملے گا، جہنم سے بچانے والا ملے گا، ستار ملے گا، اللہ ملے گا. وہ اس مہینے میں ایک ذات آ کے کہتی ہے، اس رات، اللہ سمجھتے نہیں. ہاں لیلۃ القدر یہ نہیں کہتی من رآنی فقد رأى الحق. لیلۃ القدر وندی இது சொல்றது இல்ல من رآنی فقد رأى الحق. مگر اس مہینے میں جو ذات آتی ہے وہ کیا کہتی ہے؟ من رآنی فقد رأى الحق. اس نے مجھے دیکھ لیا، اس نے خدا کو دیکھ لیا. لیلۃ القدر یہ نہیں کہتی جو مجھے پا لیا اس نے خدا کو پا لیا. جو لیلۃ القدر کو پا لیا مغفرت کو پا لیا، جو محمد کو پایا غفار کو پا لیا، جو لیلۃ القدر کو پایا رحمت کو پایا، جو محمد کو پایا ارے رحمان کو پا لیا، جو لیلۃ القدر کو پایا وہ نجات کو پایا، اور جو محمد کو پایا وہ نجات کرنے والے کو پا لیا. اللہم صلی علی سیدنا محمد. برابر ہے. تو عرض کر رہا تھا بندگان خدا، رمضان رمضان تو سب کہتے ہیں، سب استقبال کرتے ہیں،
ویلکم سب کرتے ہیں، مگر ویلکم کرنے والوں کو آنے والا پسند کرے تب کمال ہے۔ سب مجھے سلام کرتے ہیں، کبیر کو دیکھتا ہوں تو مزہ آ جاتا ہے، کیونکہ یہ میرا دوست ہے۔ اس کا یہ معنی نہیں کہ آپ سے ناراض ہوں، کبیر ہمارا دوست ہے۔ مولانا کو دیکھتا ہوں تو خوش ہو جاتا ہوں۔ اقبال میرا حاجی اللہ سلامت رکھے وہاں بیٹھے ہوئے ہیں، ان کو دیکھتا ہوں تو مزہ آ جاتا ہے۔ تو استقبال تو بہت کرتے ہیں، رمضان کا استقبال بہت کرتے ہیں، مگر رمضان بھی تمہیں پسند کرے۔ رمضان کس کا استقبال کرتا ہے؟ سب رمضان کا استقبال کرتے ہیں، اور رمضان کس کا استقبال کرتا؟ سمجھ میں آتا ہے؟ نہیں سمجھ میں آیا؟ رمضان کس کا استقبال کرتا؟ یہاں کتنے کافر ہیں؟ کیا ان کے پاس رمضان جاتا؟ نہیں جاتا، آ کے بھی جاتا نہیں، وہ رمضان میں رہ کے بھی نہیں رہتے۔ رمضان کس کے پاس آتا؟ اس کا استقبال ہی اسے پسند ہے جس کے دل میں حب رسول ہے، رسول اللہ کی محبت جو لے کے استقبال کرتا ہے، رمضان اسے آ کے دیتا ہے۔ تو بندگان خدا، یہ بہت بڑا فضل ہے کہ اللہ بھی کریم اور رسول بھی کریم۔ یہ لیلۃ القدر لوگ مزے سے سنتے ہیں، ہاں، اللہم صلی علی سیدنا محمد وعلی آل سید۔ لیلۃ القدر، لیلۃ القدر، لیلۃ القدر، لیلۃ القدر کی بڑائی بیان کرتے ہیں، اعتکاف کرتے ہیں، سب صحیح، مگر اے لیلۃ القدر ہمیں کیسے ملی؟ کس کے صدقے میں ملی؟ کب ملی؟ یاد رکھو، ہمیں جو بھی ملا ہے وہ مصطفیٰ کی وجہ سے ملا ہے۔ ایمان ہے اس بات پر ہمارا، صرف ہمیں نہیں، دشمنان رسول کو بھی جو ملتا ہے وہ مصطفیٰ ہی سے ملتا ہے، گستاخان رسول کو بھی جو ملتا ہے وہ مصطفیٰ ہی سے ملتا ہے، اہل طریق کو جو ملتا ہے مصطفیٰ سے ملتا ہے، اور طریقت کو برا بھلا کہنے والے جو ہیں ان کو بھی ہمارے رسول سے ملتا ہے، اہل اسلام کو بھی رسول اللہ سے ملتا ہے، اہل کفر کو بھی رسول اللہ سے ملتا ہے۔ جسے بھی ملتا ہے وہ کس سے ملتا ہے؟ حضور ہی سے ملا، حضور سے ملا، حضور سے ملتا ہے، حضور سے ملتا رہے گا۔ حضور کا کام بھی خدا سے لے کر دینا۔ میں ہمیشہ کہتا ہوں کہ ایک دینے والا، ایک دلانے والا، یہ سب لینے والے۔ دینے والے کو کہتے ہیں اللہ رب العالمین، دلانے والے کو رحمت للعالمین، اور ہم لینے والے جو بھی ملا ان سے ملا، اور جو بھی ملے گا ان سے ملے گا، جو بھی ملے گا ان سے ملے گا۔ واللہ یعطی وانا خاسم۔ دیکھو، حقیقی دینے والا وہی ہے، اور دیتا ہے تو تمہارے ہاتھوں تک اس کی دین نہیں پہنچتی، پہلے وہ میرے ہاتھوں میں آتا ہے پھر تمہارے ہاتھوں تک پہنچتا ہے۔ بندگان خدا، جس ہاتھ سے ملے اسے فراموش کر دیں تو دینے والا کبھی راضی نہیں ہوتا۔ یہ لیلۃ القدر، یہ صدقہ ہے محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم کا۔ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم ایک دفعہ صحابہ کی جھرمٹ میں تشریف فرما ہے، اور سرکار ایک قصہ بیان کرتے ہیں۔ کیا بیان کرتے ہیں؟ قصہ۔ یہ کیا مولانا، قصہ گو مولانا کیا؟ یہ ہمیشہ قصہ بولتا۔ ارے قصہ بولنا اللہ کا کام، قصے اللہ بولتا ہے۔ نحن نقص علیک احسن القصص، یہ کیا ہے؟ قصہ نقص۔ اتنا کدے سول رنگ کیا بولتے تمل میں؟ وڑے لال بولتے۔ ارے قصہ بولنا قرآن، قرآن کا یہ قصہ ہے، ایک حصہ قصوں پر ہے، اور قصے بولنا رسول اللہ کا کام۔
قصے بولنا رسول اللہ کہاں قصے ہی بولتے نہیں بیٹھ جانا، اور قصوں کا انکار بھی نہیں کرنا، اگر کرے گا تو قرآن کے ایک حصے کا انکار ہو جائے گا۔ آدم کا قصہ، نوح کا قصہ، ابراہیم علیہ السلام کا قصہ، اسماعیل علیہ السلام کیا ہوئے غور سنا؟ حضرت اسماعیل کٹنے کے لیے تیار ہو گئے، حضرت ابراہیم کاٹنے کے لیے تیار ہو گئے، دمبا آ گیا۔ یہ تمہارے والد بزرگوار نے کہا تم سے؟ کس نے کہا؟ خدا نے۔ کس سے کہا؟ مصطفیٰ سے۔ قصہ بولنا خدا کا کام، قصہ سننا نبی کی سنت۔ یہ کیا اولیاء کے قصے بولتے ہیں، غوث پاک کے قصے بولتے ہیں؟ ارے ہم اقتدا کرتے ہیں، بِأَيِّهِمْ اقتدیتم اہتدیتم۔ صحابہ کا کام قصے سنتے رہنا۔ رسول اللہ نے قصہ کہا، اللہ نے کتنے قصے سنائے، سنا یا نہیں؟ حضرت آدم کا قصہ کہاں ہے؟ قرآن میں۔ حضرت نوح کا قرآن میں، حابیل قابیل کا قرآن میں، زکریا علیہ السلام کا قرآن میں، حضرت یوسف کا قرآن میں، برادران یوسف کا قرآن میں۔ یہ سب کیا ہے؟ قصے۔ تامل میں کیا کہتے ہیں قصوں کو؟ ورلارل۔ حضور نے بھی ایک قصہ سنایا۔ حضور نے کہا کہ اے میرے صحابیوں، بنی اسرائیل میں ایک شخص تھا، اور قصے سے کیا ہوتا ہے؟ قصہ تقدیر بدل دیتا ہے، قصہ انقلاب لا لیتا ہے۔ حضور نے کہا کہ بنی اسرائیل میں ایک شخص تھا جو 1000 مہینے اللہ کی عبادت کرتا تھا۔ کتنے مہینے اللہ کی عبادت کیا؟ وہ بھی کیسی عبادت؟ رات میں نفل پڑھتا، نفلیں پڑھتا رہتا، اور دن میں روزے رکھتا، اور پھر روزے کی حالت میں جنگ کرتا۔ ہم سوچ بھی سکتے ہیں فجر اذان کے ساتھ پڑھ کے سو جانا، نہیں تو روزہ لگ جاتا ہم کو۔ روزہ مجھے تو لگتا با غوثنا اللہ والا، اسے کیسا لگتا ہے کہ جلدی سو جانا، 11 ساڑھے 11 تک سوتے رہنا، نہیں تو اسے مارتا، دبی اللہ تو بنجی پھینک کے مارتا۔ روزہ کیا بولے تو روزہ لگ گیا۔ ارے روزہ لگ گیا تو مولا مل جانا، یہ کیا روزہ لگ کے غصہ کرتا ہے؟ روزہ لگا تو غصہ ختم ہونا، روزہ لگا تو مولا سے پیار پیدا ہونا، روزہ لگا تو غریبوں کی غربت دکھنا، روزہ لگا تو نفس ختم ہو جانا، یہ روزہ لگا تو شیطان بن جاتا ہے۔ تو معلوم ہے کہ روزے میں کچھ پرابلم ہے، تو سوچنا کہ وہ روزہ کیوں نہیں لگا ہم سے، یہ روزہ لگا تو یہ ہو جاتا ہے۔ خیر، تو حضور نے کیا کہا؟ مجھے تو اور 1 گھنٹہ، 12 تک تو اجازت نہیں لوں گا، 12 کے بعد اجازت لینا شروع کروں گا۔ تمل میں بولو، کیا بولا میں؟ 12 تک چلو، زورا چلو، کتنے روپے؟ اچھا، تو کیا کہہ رہا تھا میں؟ تو سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم نے کہا کہ اے صحابیو، بنی اسرائیل میں ایک شخص تھا جو 1000 مہینے اللہ کی عبادت کرتا تھا۔ وہ بھی کیسی عبادت؟ دن میں روزہ، رات میں نمازیں پڑھتا اور جنگ کرتا۔ جنگ کبھی سوچے ہیں؟ خواب میں بھی، ہمارے مدراس میں بولتے پوڑی بولے تو بھاگ، پوڑی بولے تو بھاگ، ہمارا وہ حال۔ ہمیں صحابہ کے برابر، اولیاء کے برابر 70 بار مر گیا بھی تو ان کے نالین کی دھول کے برابر تیرا باپ میرا باپ نہیں ہو سکتا۔ ہاں، تو سرکار نے فرمایا کہ ایک شخص تھا، وہ ایسی عبادت کرتا تھا، اور 1000 مہینے کو اگر جمع کریں گے تو کتنے سال ہو جاتے ہیں غوثن؟ 83 برس، 80 کے اوپر۔ یہ سننا ہی تھا، صحابہ رنجیدہ ہو گئے، صحابہ مغموم ہو گئے۔ صحابہ نے کہا یا رسول اللہ، یہ کیسا واقعہ ہے کہ ہماری عمریں مختصر اور اس کے اندر ہم عجیب ہمارے احوال ہیں، وہ تو کیسے لوگ تھے، ہماری قسمت نہیں نا یا رسول اللہ۔ سرکار توقف فرماتے ہیں، واقعہ سنانے سے کیا ہوتا ہے دیکھیے، دل بدلتا ہے،
واقعہ صحابہ کے دل میں رقت پیدا کر دیتا ہے. یہ واقعہ کیا؟ یہ جب دیکھو قصے کہانا کیا رے نادان، قصے تیری قسمت کو بدل دے دے، قسمت کو بدل دے دیتے. کبھی نہیں سمجھ میں آیا؟ صحابہ جو ہی رنجیدہ ہوئے، اور یہ واقعہ کسی نے سنایا؟ ہائے ہائے ہائے، مالک کونین، مختار کل، ان کا اختیار ذاتی. اب وہ پکڑ لیں گا، مختار کل بول دیے، اور ان کا اختیار ذاتی، ان کا اختیار اضافی عطائی. مختار نے مختار بنایا میرے رسول کو، تیرا کیا جاتا؟ میرا اللہ بناتا ہے تو تجھے کیا جلن؟ جو ہی رنجیدہ صحابہ ہوئے، سرکار بھی مغموم ہو گئے کہ سرکار سب برداشت کر سکتے ہیں مگر امت کا غم برداشت نہیں کر سکتا. میرا نبی امت کا غم برداشت نہیں کر سکتا، وہ رحمت للعالمین بن کر آئے. جو ہی سرکار رنجیدہ ہوئے، آیتیں آ گئی. اِنَّا أَنزَلْنَاهُ فِي لَيْلَةِ الْقَدْرِ. محبوب، تمہارے لیے ہم نے آلریڈی پہلے ایک بہت بڑا کام کر دیا. بڑے کو چھوٹا کرنا بھی تمہیں آتا ہے، چھوٹے کو بڑا کرنا بھی تمہیں آتا ہے. معراج کی رات کیا ہوا؟ جب مولا سے ملاقات ہوئی تو تحفہ معراج کیا؟ نماز. کتنی نمازیں؟ 50 پڑھتے ہیں تم؟ کبھی تم نے پڑھی؟ مولانا پڑھے ہیں کیا؟ نہیں. میرے نبی کو 50 کو 5 بنانا بھی آتا ہے، 5 بنانا بھی آتا ہے، اور ایک دن کو 83 سال بنانا بھی آتا ہے. اِنَّا أَعْطَيْنَاكَ الْكَوْثَرَ. محبوب، کوثر تمہارے حوالے، تم جو چاہے وہ ہو سکتا ہے. تم جو مجھ سے مانگو میں دینے کے لیے تیار. 50 نمازوں کو 5 بنانا مصطفیٰ کا کام، اور ایک رات کو 83 سال بنا دینا بھی میرے مصطفیٰ کا کام. نبی نے کہا مولا میری امت پڑھ نہیں سکتی، 50 نمازیں 5 بنا دیتا ہوں. اور 5 بنا کر وہ 5 نہیں ہوئے، 5 ہو گئے، مگر کام اس میں 50 کا ہوتا ہے. کام اس میں 50 کا ہوتا ہے. اور پھر یہ رات ایک ہے، کام اس میں فائدہ 83 سال کا ملتا ہے. یہ دونوں کام میرے نبی کے ہاتھ سے ہوئے. 50 کو 5 بنانا بھی مصطفیٰ کا کام، اور ایک رات کو 83 سال بنا دینا بھی مصطفیٰ کا کام. تو بندگان خدا، اتنا بڑا کام. اگر 50 نمازیں رہ جاتی تو کتنا بڑا بوجھ میرا نبی طرفت العین میں ہلکا کر دیا. کتنا بڑا بوجھ، سب جہنم میں جاتے. اگر 50 نمازیں فجر پڑھتے، پھر اس کے بعد ایک نماز، پھر اس کے بعد ایک نماز، پھر ایک نماز، پھر 24 گھنٹے نماز میں ہو جاتا. غوثنا بیوی سے کیا بات کرتا؟ بیوی پکڑ کے مارتی غوثنا کو، غوثنا کیس ڈال دیتا وکیل لیے، جھگڑے چلتے، نماز کوئی نہیں پڑھتا. مگر میرا نبی 50 کو 5 بنا دیا. کتنے بڑے بوجھ کو ہلکا کر دیا، اور کتنی بڑی دولت کو آسان ایک ساتھ دے دیا. تو ہر بوجھ ہلکا ہوتا ہے میرے نبی کے صدقے میں. نماز ہی کو ہلکا کرنے والا کیا تیری مصیبتوں کو ہلکا نہیں کر سکتا؟ تیری بیماریوں کو دور نہیں کر سکتا؟ کیا تیری بگڑی نہیں بنا سکتا؟ کیا تجھے جنت کا مستحق نہیں بنا سکتا؟ مولا نے کہا کہ مصطفیٰ پریشان ہونے کی ضرورت نہیں. ہاں ہاں ہاں، وہ 80 برس کر کے جو حاصل کرا، تمہارا امتی ایک رات میں وہ حاصل کر لے سکتا ہے. ایک رات میں وہ حاصل کر لے سکتا ہے. اِنَّا أَنزَلْنَاهُ فِي لَيْلَةِ الْقَدْرِ وَمَا أَدْرَاكَ مَا لَيْلَةُ الْقَدْرِ لَيْلَةُ الْقَدْرِ خَيْرٌ مِّنْ أَلْفِ شَهْرٍ. لَيْلَةُ الْقَدْرِ کیا ہے؟ کیا ہے؟ 1000 مہینوں سے بڑھ کے نہیں، اکبر نہیں، افضل نہیں، خیر
مولا کہتے ہیں لیلۃ القدر خیر من الف شہر، وہ خیر کتنی ہے وہ خدا ہی جانے، خدا ہی جانے وہ کتنے سال، 1000 کا ہم حساب لگاتے ہیں، خیر کا حساب ہم کیا لگائیں گے؟ نہیں سمجھ میں آئی بات؟ اب یہ خیر کتنی بار ہم کو ملا ہے؟ غور سنا صاحب، کتنے سال سے روزہ رکھتے ہیں آپ؟ 40 سال سے تو رکھتے ہوں گے، 40 لیلۃ القدر مل گیا اسے، ایک لیلۃ القدر ملی تو 83 سال کا ثواب، اب 40 راتوں کا ثواب لگاؤ کتنا ہوا؟ نہیں سمجھ میں نہیں آیا۔ اِنَّا أَنزَلْنَاهُ فِي لَيْلَةِ الْقَدْرِ، مولا فرماتے ہیں میں محبوب اِنَّا أَنزَلْنَاهُ، یہاں ہے جان، ہاں کیا ہم نے ہو کو نازل کیا۔ علماء کہتے ہیں وہ ہو وہ القرآن ہے، کیوں قرآن کیوں نہیں بول دیا، ہو بولتا ہے۔ اِنَّا أَنزَلْنَاهُ، ہم نے ہو کو نازل کیا۔ ہم نے کسے نازل کیا؟ ہو کو۔ اللہ اکبر۔ یہ ہو کیا ہے اسے سمجھنے کی ضرورت ہے۔ اگر القرآن کہہ دیتے تو بات محدود ہو جاتی، قرآن کہہ دے تو قرآن نازل ہوا، ہو کہہ کے مولا کچھ اور بھی کھولتے ہیں۔ جن کے دماغ کھلے ہوئے ہیں، جن کے سینے عشق سے لبریز ہیں، ان کے لیے کچھ اور کھول دیتے ہیں۔ اِنَّا أَنزَلْنَاهُ، ہم نے اسے اتارا۔ یہ اترنے والا 2 صورتوں میں اترا، 2 صورتیں ہیں اترنے کی، ایک مصحف کی شکل میں اترا، ایک جسم لے کر اترا، ایک ہو اِنَّا أَنزَلْنَاهُ، ایک 30 پاروں کی صورت میں ہمیں ملا، ایک ابن عبداللہ بن کے ہمیں ملا، ایک 30 پاروں کی صورت میں ملا، ایک آمینہ کا جایا بن کے ہمیں ملا، ایک ہو 30 پاروں کی صورت میں ملا، ایک ہو حسنین کا نانا بن کے ہمیں ملا، ایک ہو 30 پارے مل کے ملا، ایک ہو فاطمہ کا باپ بن کے ہمیں ملا۔ مولا نے کہا ہم القرآن نہیں کہیں گے، اِنَّا أَنزَلْنَاهُ کہیں گے۔ آپ آتے ہیں؟ آئیے دیکھو، اتنا تو سمجھا دیجئے نا۔ நாம் அதை இறக்கி வைத்தோம்। அந்த வசனத்தை முதல்ல ஓடி காமிச்சாங்க, இந்த இரவு என்ன இரவு? 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, 1000 மாசங்களை விட சிறந்த இரவு அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் தஆலா இதை இறக்கி வைத்தோம், இன்னா அன்சல்னாஹு, நாம் அதை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொன்னார்। அப்போ அல் குர்ஆன் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறார்। அல்லாஹ் எதை இறக்கி வச்சான்? குர்ஆன் இறக்கி வச்சான்। எல்லாத்துக்கும் தெரியும், அது மஷ்ரூமான விஷயம், எல்லாரும் அறிஞ்ச விஷயம். ஆனா எல்லாரும் தெரிந்த ஒரு விஷயத்தை அல் குர்ஆன் என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை। அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லல, இன்னா அன்சல்னாஹு, அதை இறக்கி வைத்தோம் என்று சொல்றான்। ஏன் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா 2 வகையில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான்। 30 ஜுஸுகள் கொண்ட குர்ஆனையும் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான்। முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அப்துல்லாஹ்வுடைய மகனாக அவர்களையும் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான்। இதை அல்லாஹ் விளக்குவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அங்கே ஹூ என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான்। அல் குர்ஆன் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை। எனவே நாம் இரண்டையும் விளக்க வேண்டும்। இந்த 30 ஜுஸுடைய வடிவிலே, எழுத்துக்களின் வடிவிலே முஸ்ஹஃபாக இறங்கி இருக்கக்கூடிய இதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்। நண்பர்களே, நமக்கு இவ்வளவு சிறப்பு கிடைப்பதற்கு காரணமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் அல்லாஹ் தஆலா ஹூ என்பதாக அல்லாஹ் சொல்லி
جزاک اللہ، بیٹھیے. اب انا انزلناہ، ہم نے اسے اتارا. کسے اتارا؟ قرآن ہی کو لے لیں ہم. یہ کہاں سے اترا؟ ہاں، ہم کو قرآن کافی ہے، قرآن سے سمجھ جائیں گے. تیرے باپ سے پوچھتا ہوں، یہ ہو کہاں سے اترا؟ بول بول، کہاں سے آیا؟ سر لے جا کے پھوڑ لے نبی کے آستانے پر. انا انزلناہ بولتا ہے قرآن. اب میرا نبی کہتا ہے یہ قرآن کہاں سے آیا؟ لوح محفوظ سے آسمان اول پر اترا. یہ تیرے باپ نے کہا؟ انا انزلناہ، ہم نے اسے اتارا. کہاں سے اتارا؟ شاہ نواز بور ہو رہے ہیں. آسمان اول پر اترا. کہاں سے؟ لوح محفوظ. اب لوح محفوظ سے انزال. انزال کہتے ہیں بیک وقت پورے کے پورا اتر جانے کو. پھر اس کے بعد نحنو نزلنا الذکر، تنزیل کہتے ہیں بتدریج اترنے کو، تھوڑا 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 کر کے. انزال کہتے ہیں اچانک اترنا. تنزیل کہتے ہیں تھوڑا 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 تھوڑا. قرآن انزال میں بھی ہوا اور تنزیل بھی ہوئی. قرآن انا انزلناہ. اب یہ قرآن کہاں سے اترا؟ آسمان اول پر لوح محفوظ سے آیا. ابھی تمہارے پاس آیا نہیں، صرف تمہارے قریب ہوا. تمہارے بھی قریب نہیں، تمہارے سر پر جو آسمان ہے وہاں آیا. آیا تو یہ رات مقدس ہو گئی. ابھی تمہیں ملا نہیں، سمجھے نہیں؟ ابھی تمہیں ملا نہیں. لیلۃ القدر میں تمہیں قرآن نہیں ملا. کسے ملا؟ آسمان کو ملا. تمہارے سر پر جو پہلا آسمان ہے وہاں آیا تو یہ رات مقدس ہو گئی، مبارک ہو گئی، برکتوں والی ہو گئی. ارے نادانو، جس رات جس دن صاحب قرآن تمہیں مل گیا، تمہاری نظروں کے سامنے آ گیا، کالی کملی اوڑھ کے تمہارے پاس پہنچ گیا، اس دن خوشی منانے کو بدعت کہتا ہے. موت ہو جائے تیری. اللہم صلی علی سیدنا محمد وعلی آل سیدنا. ایسا ہی بولوں گا، یہی میرا انداز ہے. وہ بیگن پالیسی میرے پاس نہیں. انزلنا ہو، ہم نے اسے اتارا. کہاں؟ آسمان اول پر آیا. اور یہ قرآن کیسا ہے؟ یہ کہاں تھا؟ لوح محفوظ میں. اترنے کے بعد بھی لوح محفوظ میں ہے. آسمان اول پر آ گیا اور جو کا تو لوح محفوظ میں ہے. لوح محفوظ سے وہ خالی نہیں ہوا، خالی نہیں ہوا. قرآن میں یہ کمال ہے کہ لوح محفوظ میں رہتے ہوئے تمہارے سینوں میں آ جاتا ہے. آسمان اول پر آ جاتا ہے، بنگلور میں آ جاتا ہے، میسور میں آ جاتا ہے، رائے پورم میں آ جاتا ہے، رائے پیٹ میں آ جاتا ہے، حاجی صاحب کے سینے میں آ جاتا ہے. ارے جس کے سینے پہ قرآن اترا، قرآن جس سے پیار کرتا ہے، قرآن جس کے پیچھے پیچھے چلتا ہے. میرا نبی مدینے میں آیا تو مدینی بن گیا، میرا نبی مکے میں رہا تو مکی بن گیا. وہ مدینے میں رہتے ہوئے کیا تیرے پاس نہیں رہ سکتا؟ نہیں سمجھ میں آئی بات؟ لوح محفوظ میں قرآن ہے اور ہر جگہ بھی ہے. یہاں آنے سے لوح محفوظ خالی نہیں ہو گئی. نہیں سمجھ میں آیا؟ لوح محفوظ میں جو کا تو قرآن ہے. وہ بھی کیسا ہے؟ الف الحم سے والناس تک ہے. لوح محفوظ یہ ہے، تمہارے سینے میں ہے نہیں؟ یہ حافظ قرآن میرے جان، اس کے سینے میں قرآن ہے. یہاں آ گیا تو وہاں سے نکل گیا کیا؟ ارے نادانو، قرآن کو ہر جگہ بھیج کے مولا بتاتے ہیں قرآن میں یہ کمال میں دیا رکھا ہوں تو کیا میرے محبوب میں نہیں رکھوں گا؟ میرا محبوب مدینے میں بھی رہتا ہے، رائے پورم میں بھی رہتا ہے. مدینے میں باعتبار جسم رہتا ہے، ہر جگہ باعتبار نور رہتا ہے. وَاعْلَمُوا أَنَّ فِيكُمْ رَسُولَ اللَّهِ. جانو اس بات کو، یہ بات جاننے کی ہے. دکھتا نہیں نا، تو اندھا نا.
دیکھنے کے لیے آنکھ پیدا کر، آنکھ والوں سے بینائی لے اور دیکھ میرے رسول کو، آنکھ والوں سے بینائی لے۔ یہ آنکھ والے کون؟ آنکھ والے کو کہتے ہیں غوث السمعانی، غوث الثقلین، آنکھ والے ہی کو کہتے ہیں خواجہ اجمیر، آنکھ والے کو کہتے ہیں بابا فرید الدین گنج شکر، آنکھ والے کو کہتے ہیں نظام الدین محبوب الہی، آنکھ والے کو کہتے ہیں صابر کلیری۔ یہ آنکھ دیتے ہیں، یہ عینک لگاتے ہیں۔ یہ پیر لوگ کیا کرتے ہیں؟ چشمہ لگاتے ہیں، ان کا کام چشمہ لگانا، سب مناظر رہتے، پاور جس کا جیسا پاور ویسا لگاتا۔ اب دے بولتا ہو یا رسول اللہ، یا رسول اللہ، ہم کو دکھتے ہیں، ہم یا کہتے ہیں۔ ہاں تو کیا کہہ رہا تھا میں؟ آسمانے یہ رنگ آج کا ہے، میں کیا کروں؟ کل کا رنگ الگ تھا، غوث ان کو آج کا رنگ نہیں پسند آتا تو میں مجبور ہوں۔ تو عرض کر رہا تھا کہ لوح محفوظ میں الف الحم سے والناس تک ہم پڑھیں گے تو کیسا پڑھیں گے؟ جیسا لوح محفوظ میں ویسا ہی پڑھیں گے۔ الحمدللہ رب العالمین، لوح محفوظ میں ادھے مدریر کے دے، لوح محفوظ میں الف الحم سے والناس تک اس ترتیب سے ہے، مگر تنزیل اس ترتیب سے نہیں ہوئی۔ انزال قرآن لوح محفوظ میں جیسا ہے ویسا ہی اترا، مگر جب تنزیل قرآن بتدریج پہنچا تو پہلی آیت الحمدللہ رب العالمین، پہلی آیت حضور سے پوچھو، حضور نے کیا پڑھا؟ اقرأ بسم ربک الذی خلق۔ یہاں سے معلوم ہوا تم الگ حضور الگ، تم الگ حضور الگ، حضور اقرا سے پڑھتے ہیں، تم الحم سے پڑھتے ہیں، ترتیب بدل گئی، نہیں سمجھ میں آیا۔ کیا کہہ رہا تھا میں؟ ہم پڑھیں گے الحمدللہ رب العالمین، حضور سے جبریل کہتے ہیں اقرا اقرا، حضور کیا فرماتے ہیں؟ ما انا بقاری، میں پڑھنے والا نہیں۔ جبریل کیا کہتے ہیں؟ اقرا، حضور کیا کہتے ہیں؟ پڑھنا نا، ما انا بقاری۔ اب انہیں بولتا ہے مجھے پڑھنے آتا نہیں بولے، میں پڑھنے والا نہیں، میں پڑھنے والا نہیں، پھر کیا؟ میں تجھے پڑھانے والا۔ تو مجھے آگے پڑھو بولتا ہے، اقرا۔ جبریل امین پر میری جان قربان، جبریل امین میرے آقا، میرے مولا، میرے سردار، مگر میرے نبی کے غلام۔ معراج میں بتائے نہیں بتائے حضور، سرکار محو خواب ہیں، جبریل آتے ہیں، بیدار کس طرح کرنا۔ مولا فرماتے پھر آنکھیں کہیں کو تمہارے واسطے، تم کوئی سو، یہ کافوری آنکھیں کائے کے لیے؟ جان نبی کے طلبوں سے مل، جبریل جھک کے ملتے ہیں، جبریل کی آنکھیں نبی کے طلبوں کو لگتی ہیں، جبریل کی آنکھوں کی معراج نبی کے طلبوں سے لگنا۔ اللہم صلی علی سیدنا، کیا سمجھا رہے؟ ہمارے جیسے اتنا بڑا بنا دیے، اتنا بڑا بنا دیے، ان سے بڑا ہے کون رہے؟ اتنا بڑا بنا دیے، اتنا بڑا بنا دیے، ان سے بڑا ہے تو انہیں 600، اللہ ہی بڑا آؤں گا میلے، اللہ دا اتنا بڑا دینا، تو کتنا ہی بڑھائیں گا؟ نبی کی بڑائی کو خود کتنا بڑھائے گا؟ کتنا اٹھاؤں گا میں کاؤنٹنگ مشین کو؟ کھڑ کے اٹھاؤں گا، اس کے بعد جو جتنا بڑا ہے اتنا اٹھائیں گا۔ مولا کیا فرماتے ہیں؟ وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ، اے مصطفیٰ آپ کے ذکر کو ہم نے بلند کیا۔ مصطفیٰ کی بلندی کو سمجھنا تو خدا کی بلندی کو پہلے ناپنا، خدا کتنا بڑا ہے بتا، میں تب بتاتا ہوں مصطفیٰ کتنے ہیں۔ اللہ کتنا بڑا ہے یہ مجھے بتا دے،
उसके बाद में बता रहे मुस्तफा की बड़ाई को बता ही नहीं सकता, इम्पॉसिबल है बताना। सबसे बड़ा मेरा नबी, आदम से बड़ा, नूह से बड़ा, इब्राहिम से बड़ा, आसमानों से बड़ा, जन्नत से बड़ा, लौह से बड़ा, कुर्सी से बड़ा, अर्श से बड़ा, सबसे बड़ा। उनसे बड़ा है तो अल्लाहु अकबर। या गौस। तो अर्ज़ कर रहा था कि तरतीब मेरे नबी के पास आके बदल जाती है। जिब्रील इक़रा बोलते हैं नहीं मैं नहीं पढ़ता, मैं पढ़ाने वाला। उसके बाद सीने से लपेटते हैं। कौन? चिमटते हैं, चिमटने के बाद उधर से फैज़ आता। पहले इक़रा इक़रा बोले, हुजूर बोले माना बिखारी। अब जिब्रील समझ गए अब मैं इनको पढ़ा नहीं सकता। सरकार का फैज़ मुंतकिल होता है। अब जिब्रील बोलते हैं इक़रा बिस्मि रब्बिकल। पहले रब्बिकल नहीं बोले, जब मेरे नबी के सीने से लगे तो जिब्रील बोलते हैं रब्बिकल लज़ी खलक। अब हुजूर फरमाते हैं इक़रा बिस्मि रब्बिकल लज़ी खलक। आपके रब का वास्ता पढ़ो। अब बोले जब तू रब का वास्ता देता तो मैं हर काम करने के लिए तैयार। हालांकि मैं तुझसे पढ़ने वाला नहीं, अब तू पढ़ने को कहता है मेरे महबूब का वास्ता देकर अब मैं पढ़ता हूं। नहीं என்ன சொன்னாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து என்ன சொல்கிறாங்க? இக்ரா சொல்கிறாங்க. இக்ரா நீங்கள் ஓதுங்கள். பெருமானாரை பார்த்து சொல்லுகின்றார்கள் நாயகமே நீங்கள் ஓதுங்க. இக்ரான்னு சொல்கிறாங்க. மீண்டும் இக்ரா சொல்கிறாங்க. மா அன பிகாரின். இறை நேசர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனியுங்கள். மற்றவர்கள் சொல்லக்கூடிய வாசகங்களை கவனியுங்கள். மற்றவர்கள் சொல்லுவார்கள் ஓத தெரியலேன்னு சொல்லுவாங்க. யார் சொன்னது அப்படி ஒரு அர்த்தம்? யார் சொன்னது அப்படி ஒரு அர்த்தம்? மா அன பிகாரின் ஓத முடியாதுன்றாங்க பெருமானார். 2 முறை சொல்கிறாங்க ஜிப்ரீல். அன்பர்களே
யாரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தப்பாக நினைச்சிடாதீங்க, அவர்களுடைய அந்தஸ்தை குறைவாக நினைக்காதீர்கள். அதுதான் சொன்னார்கள், அவர்களுடைய அந்தஸ்து நம்முடைய உயிருக்கும் மேலே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய சிறப்பு, அதை நாம் விளங்க முடியாது. ஆனால் ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அன்பர்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன சொல்லி காண்பித்தார்கள். மேராஜுடைய இரவுல வர்றாங்க, ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை சந்திக்க கூடியவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் திரும்ப கேட்குறாங்க, யா அல்லாஹ் எப்படி எழுப்புறது, உன்னுடைய ஹபீப நாயகத்தை எப்படி எழுப்புவது? அல்லாஹ் சொல்லுகின்றான், ஜிப்ரீல் அவர்களே, உங்களுடைய இமைகள், கண் இமைகள் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது? நாயகத்தின் காலை நீங்கள் தடவுங்கள், உங்களுடைய கண் இமைகளால் தடவுகின்றார்கள். இதுதான் பெருமானாருடைய அந்தஸ்து. ஜிப்ரீலுடைய அந்தஸ்து நாயகத்தின் காலை தன்னுடைய இமைகளால் தடவ வேண்டும். கண்மணி நாயகத்தின் அந்தஸ்து என்னவென்று சொன்னால், ஜிப்ரீலாக இருந்தாலும் அனைத்து நபிமார்களுக்கும் நுபுவத்தை கொண்டு வந்து சேர்த்த, கலாமை கொண்டு வந்து சேர்த்த அந்த ஜிப்ரீலாக இருந்தாலும் நாயகத்தினுடைய கால்களை இமைகளால் தொட வேண்டும். அன்பர்களே, இப்படிப்பட்ட சிறப்பிற்குரியவர்கள். அப்ப என்ன சொன்னாங்க? மாநபி காரியின் என்ன செஞ்சாங்க? அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிக்கிறாங்க பெருமானாரை. எல்லோரும் சொல்லுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நெஞ்சோடு நெஞ்சாக அணைத்தார்கள், அதனால் பெருமானார் ஓதினார்கள். அல்ல அல்ல, மகான்களிடத்திலே கேட்க வேண்டும், இறை நேசர்களிடத்திலே அதற்கான விளக்கத்தை கேட்க வேண்டும். அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், நாயகத்தை நெஞ்சோடு நெஞ்சாக அணைத்ததற்கு பிறகு, அதற்கு பிறகுதான் ஜிப்ரீல் ஓதுகிறார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்படி ஓத வேண்டும்? உங்களுடைய ரப்பனுடைய பெயர் கொண்டு ஓதுங்கள். எப்பொழுது சொன்னார்கள்? நாயகத்தின் நெஞ்சோடு தன்னுடைய நெஞ்சை வைத்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த ஃபைசான் கிடைத்தது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கத்தை அன்பர்களே மகான்களின் மூலமாகத்தான் நாம் விளங்க முடியும். அன்பர்களே, इन्ना अंज़लनाहु फी लैलतिल क़द्र, हमने उसे उतारा, बैक वक्त उतारा, और फिर 23 साल बतदरीज कुरान उतरता रहा। लौहे महफूज में जिस तरतीब से कुरान है वो अब है। ऐसा ही क्यों नहीं उतार दिए मौला? अलहम से वन्नास तक जिब्रील ने आके अलहम क्यों नहीं पढ़ाया? यहां भी मकाम मुस्तफ़ा को बताना मकसूद था कि तुम्हें जरूरत हो तो कुरान में तुम ढूंढो, तुम ढूंढ के अपनी बात निकालो। मुस्तफा की जरूरत पे कुरान आएगा। मुस्तफा को जब जब जरूरत है तो तुमको कुरान ढूंढना पड़ेगा, ढूंढ के मसला निकालना। मगर तंजील क्यों? मकाम मुस्तफा को बताने के लिए। मुस्तफा के जो जरूरत आएगी वो वही आयत उस वक्त नाजिल होगी। इंजाल और तंजील ये काय के लिए? मकाम मुस्तफ़ा को दिखाने के लिए। हमको ज़रूरत है तो जाके टटोल के निकालना। मुस्तफ़ा बैठे हुए हैं, आके कोई मसला पूछता है, आयत नाज़िल होती है। मेरे महबूब, तुम्हारी शान निराली है। नहीं समझ में आई बात? इन्ना अंज़लनाहु फी लैलतिल क़द्र, इस कुरान को हमने लैलतुल क़द्र में उतारा। जिस रात में कुरान उतर जाए वो क़द्र वाली रात हो जाती है। हजारों रातें उसके बराबर नहीं हो सकती। जो ज़ात मज़हर खुदा बन जाए वो कैसे हमारे बराबर हो सकती है? नहीं समझ में आई बात? वो हो ही नहीं सकती। नबी कहते ही हैं बेमिसल को, मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। इसका माना क्या? बेमिसल। अब कोई रहेगा इसमें मंगूस को बोलेगा मोहम्मद, वो जो है ना बाब तफील से बना है, मोहम्मद है, क्या है वो इसमें? मोहम्मद जिसकी तारीफ पर तारीफ हो। मोहम्मद का माना क्या? जिसकी तारीफ कहीं जाके न ठहरे, रुकना नहीं। तारीफ के बाद तारीफ, तारीफ पर तारीफ, तारीफ पर तारीफ, तारीफ पर तारीफ, तारीफ पर तारीफ। मैंने क्या कहा? मोहम्मद का माना क्या? बेमिसल। अरे नादानो, तारीफ पर जिसकी तारीफ होती वो हम जैसा होगा या बेमिसल होगा?
بے مثل محمد کہتے ہی ہیں بے مثل کو، ہم جیسا نہیں، ہم جیسے نہیں، ہم جیسے نہیں۔ جب تک حضور کو ہم جیسے نہیں مانیں گے داخل اسلام نہیں ہو سکتے۔ حضور ہم جیسے نہیں، محمد الرسول اللہ، اس کا اردو ترجمہ کیا؟ حضور ہم جیسے نہیں۔ پوچھ محمد الرسول اللہ ارتھم ان نبی نائکم صلی اللہ علیہ وسلم نمبا مادری اللہ۔ ہماری کتاب میں نہیں ہے نا، میں کیا کروں اسے؟ نانی نہ پڑھنا دیکھ ఇప్పుడు మొరిచి పాకరే ఇంకో కితాబ్లో இல்லை சொன்னா நம்ப நான் தரீகத்காரு, என்ன புஸ்தகம் அது மாதிரி தான் இருக்குது। तेरी बात को भी हम मानते हैं, तेरी बात को भी हम मानते हैं। बात गाड़ी होती जाती है क्या? गाड़ी होती है? हाँ 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 हाँ, मिसलुकुम को भी हम मानते हैं, मिसलुकुम पर भी हमारा ईमान है। अबा इप्पवा पेरी वहाँ भी नान बा, मगर अब मैं समझाऊंगा फिर बोलेंगे हाँ हाँ तू 70 बार मर गया, अभी तो मैं मिसलुकुम नहीं बोलूंगा। मेरे पास मिसलुकुम का माना भी अलग है। हुजूर हम जैसे नहीं, कबीर हाजी खत्म कर लेता हूं, और फिर हम जैसे हैं, नंबर मादरीदा इरकरांग, हम जैसे ही हैं। हा 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 हा, हुजूर हम जैसे नहीं, खुदा की कसम नहीं नहीं नहीं, फिर हुजूर हम जैसे ही हैं। पूरी ले हिप्पो पूरी को, हुजूर हम जैसे, बड़ा मजा आता है मुझे। अब ये क्या आप कर दिए, ये इसी में क्या कह रहा था मैं? हुजूर हम जैसे नहीं और हम जैसे हैं भी। कैसे हम जैसे नहीं? हम जैसे हैं बोला तो तू फिर मुसलमान ही नहीं बनेगा। रसूलुल्लाह का माना क्या? अल्लाह के रसूल। गौसुन अल्लाह का रसूल है? बोल बा। अरे छोटी बात, इसमें इख्तिलाफत। हुजूर को रसूलुल्लाह बोला तो मुसलमान, गौसुना को रसूलुल्लाह बोला तो काफिर हो जाता। रसूलुल्लाह गौसुना रसूलुल्लाह बोलते ही मैं काफिर हो जाऊंगा, खुदा ना खास्ता। मोहम्मद रसूलुल्लाह एक काफिर बोलते मुसलमान हो जाएगा, कैसे बराबर? शाहनवाज को रसूलुल्लाह बोलते ही 80 साल का मुसलमान काफिर हो जाएगा, और हुजूर को 80 साल का काफिर मोहम्मद रसूलुल्लाह बोलते मुसलमान हो जाएगा। दोनों बराबर कैसे? अस्सी साल का काफिर हुजूर को बोला मोहम्मदुर रसूलुल्लाह, बोलती बेटे काय में आ जाएगा बेटा? तू बोल बेटे, मुसलमान। बच्चा बोलता है, वहां भी बुढ़े को समझ में नहीं आता, छोटा मासूम बच्चा बोलता है। और कोई आके पीर साहब को आमिर कलीमी शाह रसूलुल्लाह बोला तो शैतान उन्हें काफिर बन जाएगा। एक सैयद ज़ादे गौसे आजम के कुछ भी होंगे, गौसे आजम को भी अगर रसूलुल्लाह बोला तो काफिर बन जाएगा। सिद्दीक़ अकबर को बोला अभी तो काफिर बन जाएगा। दोनों बराबर हो सकते हैं, फिर रसूल बराबर भी। हाँ हाँ 10 मिनट। हुजूर नूर हैं, है ना? हुजूर रसूल हैं, हुजूर शफी हैं, हुजूर मुख्तार हैं। हम नहीं हैं, बराबर नहीं। अब फिर बराबर कैसे? हुजूर अल्लाह है? नहीं।
हम अल्लाह है नहीं, हम भी अल्लाह नहीं, हुजूर भी अल्लाह नहीं, दोनों बराबर। हुजूर अल्लाह है क्या बा? अरे बोलना बेटा, नहीं। हुजूर खालिक है, हम खालिक हैं। मिस्लुकुम, तुम्हारे जैसा ही हूं। हुजूर राज़िक़ हकीकी हैं? नहीं। हम राज़िक़ हकीकी हैं? नहीं। हुजूर मुमीत हकीकी हैं? नहीं। हम मुमीत हकीकी हैं? नहीं। हुजूर मुही हकीकी हैं? नहीं। हुजूर हकीकत में जिलाने वाले हैं? नहीं। हम हकीकत में जिलाने वाले हैं? नहीं। तो इन्नमा अना बशरुम मिस्लुकुम। ஒரு தேவை ஏற்பட்டுச்சு, ஒரு விஷயம் எப்படின்னு புரியலை. நாம் என்ன செய்கிறோம்? இமாம்கள் என்ன செய்தார்கள்? குர்ஆனிலிருந்து அதற்கான விடையை கண்டார்கள். ஒரு பிரச்சனை மார்க்கத்தில் ஒரு செய்தியை தெரிய வேணும்னு சொன்னால் அதற்கு குர்ஆனிலிருந்து தான் விஷயங்களை எடுப்பார்கள். எப்படி எடுக்கணும்? குர்ஆனிலே தேடுவார்கள். குர்ஆனில் இது சம்பந்தமாக எங்கே வந்திருக்குதுன்னு சொல்லி தேடணும். தேடியதற்கு பிறகு அவருக்கு விடை கிடைக்கும். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு அம்மா வர்றாங்க, வந்து ஒரு விஷயத்தில் பெருமானார்கிட்ட கேட்குறாங்க. அப்பொழுது அல்லாஹ் குர்ஆனை இறக்குகின்றான். ரசூலுல்லாஹுக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்து அங்கே சட்டங்களை சொன்னான். நாம் எப்படி? நாம் தேடி போனோம். நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்விற்கு எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் அங்கே குர்ஆன் வந்தது. ஆனால் நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுமோ நாம் குர்ஆனிலே சென்று நாம் தேட வேண்டும். அன்பர்களே, இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசமாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு எவ்வளவு உன்னதமானது. சொல்கிறாங்க சில பேர், உங்களை போல் என்று அல்லாஹ் சொன்னதனால், மிசுலுக்கும் என்று அல்லாஹ் சொன்னதனால் நம்மை போன்றவர்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அன்பர்களே, உண்மையிலேயே நிச்சயமாக அது தவறு, அது தவறு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்று ஆகவே முடியாது, அவர்களை போன்று நாம் ஆகவே முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க, ரொம்பலாம் விளங்க வேண்டியதில்லை. ரொம்ப நிறைய குர்ஆனில் போய் ஹதீஸில் போய் நிறைய தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன உதாரணம், சின்ன புள்ள கூட புரிஞ்சுக்கிற மாதிரி உதாரணம் சொன்னாங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள். இது கலிமா இல்லைங்களா? ஒரே ஒரு வித்தியாசம், அந்த கலிமாவை ஒருவன் சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் என்பதாக ஒருவன் சொன்னால் அவன் 80 வயது காஃபிரா இருந்தாலும் சரி அவன் முஸ்லிமா போயிடுவான், மூமினா போயிடுவான். 80 வருஷத்து குஃபரை அவர்களுடைய பெயர் நீக்கி இஸ்லாத்திலே கொண்டு வருகிறது, ஈமானிலே கொண்டு வருகிறது. அதே கணம் நம்மில் யாராவது ஒருவருடைய பெயரை சொல்லி சொன்னாங்க, கௌசுனா மௌலா பெயரை சொல்லி கௌசுனா ரசூலுல்லாஹ் அப்படின்னு யாராவது ஒருவர் சொல்லுவாரேயானால் அவர் 80 வருஷத்து முஸ்லிமா இருந்தாலும் சரி அந்த செகண்ட் அவர் காஃபிரா போயிடுவார். என்ன சொன்னாங்க எஜமா? இது நம்மளுக்கு மட்டுமல்ல, எவ்வளவு உயர்வான அந்தஸ்திலே இருக்கக்கூடிய கௌசு நாயகத்தை பார்த்து ஒருத்தர் ரசூலுல்லாஹ்னு சொன்னாலும் காஃபிரா போடுவார். அது மட்டுமல்ல, நபிமார்களுக்கு பிறகு மிக உன்னதமான அந்தஸ்திலே முதல் நபராக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக்கை பார்த்து கூட ஒரு மனிதர் அவர்கள் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவானவன். அன்பர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பெருமானாருடைய பெயரை சொல்லி அந்த கலிமாவை சொல்லும்போது எல்லா குஃபரும் போகக்கூடிய அதே நேரத்திலே வேறொரு நபருடைய பெயரை அந்த இடத்திலே சொன்னால் இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விடுவார்கள் என்று சொன்னால் நாமும் அவர்களும் எப்படி ஒன்றாக முடியும்? சான்ஸே இல்லை அதுக்கு. ஆனால் அதே கணம் அப்படிதானா? அவன் மிஸ்லுக்கும்னு அல்லாஹ் சொல்கிறானே, என்ன அர்த்தம் அதுக்கு? மிஸ்லுக்கும் இல்லைங்களா உங்களை போன்றவர் என்பதாக அல்லாஹ் சொல்லும்போது நாம் எப்படி அதை இன்கார் செய்ய முடியும்? நாம் எப்படி அதை இல்லைன்னு சொல்ல முடியும்? அதைத்தான் சொன்னார்கள். விளங்கிக் கொள்ளுங்கள், மிஸ்லுக்கும் உண்மைதான், நம்மை போன்றவர்கள் நாயகம் உண்மைதான். அது
எப்படி நம்மை போன்றவர்கள் அவர்கள் இல்லை என்பதும் உண்மையாக இருக்குமோ அதே விதமாக அவர்கள் நம்மை போன்றவர்கள் தான், இதுவும் உண்மைதான். எப்படி அது? அதை தான் சொன்னார்கள். நாம் அல்லாஹ்வா? ஒருத்தர் சொல்றாரு ஒரு மனிதரை பார்த்து, இவர் அல்லாஹ் என்று சொல்ல முடியுங்களா? நவுசு பில்லாஹி மின் ஜாலிக். யாருமே அல்லாஹ் அல்ல. அதை தான் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வா? இல்லை இல்லை, நவுசு பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ் இல்லை, அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அதே விதமாகத்தான் நாமும் அல்லாஹ் அல்ல, யாரும் அல்லாஹ் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹும் அல்லாஹ் அல்ல. இந்த வகையிலே தான் நாமும் அவர்களும் ஒன்றாக இருக்கிறோம். மிஸ்லுக்கும் என்பதனுடைய அர்த்தம் இதைத்தான் உணர்த்துகிறது என்பதை லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். 10 நிமிஷம். लैलतुल क़द्र खैरुम मिन, बहुत सी बातें आ रही हैं, क्या करूं। लैलतुल क़द्र खैरुम मिन अल्फ शहर। अब इस पे भी बहुत छोड़ो, लैल पर मजनू हो जाना। लैलतुल क़द्र खैरुम मिन अल्फ शहर तनज़्ज़लुल मलाइका व रूह। आज रात क्या होता है, फरिश्ते इतनी कसरत से आते हैं, अब बाबा जगह तंग हो जाती है, तंग हो जाती है। कद्र का माना वो भी एक है, तंग, जगह नहीं। इतने मलाइक अब हैं, हाय हाय हाय, अब हैं, इस महफिल में हैं। मालूम नहीं होता ना, तो गुनाह में मरता है ना। फरिश्तों के सिफात पैदा कर, मालूम होता। उसकी छोटी मिसाल, लैलतुल क़द्र में एक किस्म की कैफियत तारी होगी, समझो मलाइका का क़ुर्ब तुम्हें मिल रहा है, रोंगटे खड़े हो जाएंगे। इतने मलाइका हैं और नुज़ुल हो रहा है, आ रहे हैं, जा रहे हैं। तनज़्ज़लुल मलाइकतु वर्रूह। अब कुरान उतर रहा है क्या? अब कुरान उतर रहा है, जरा सुन लो बाबा। कब उतरा, कहां उतरा? अब कुरान, नुज़ुल कुरान हो रहा है, कब हुआ? उसका असर क़यामत तक की लैलतुल क़द्र में चल रहा है। आज भी लैलतुल क़द्र में नुज़ुल मलाइका, फिर आइंदा साल भी नुज़ुल मलाइका, उसका क़यामत तक चलता रहेगा। 1400 साल पहले मीलाद हुई, अब क्या करते हैं? सुभान अल्लाह, सुभान अल्लाह, सुभान अल्लाह। सोचो रे बाबा, सुभान अल्लाह, जरा दिमाग की दवा खाओ। कहते 1400 साल पहले, अब क्या बा? कुरान कब उतरा बा? वो भी कहां तेरे पास आया, आसमान अव्वल पर आया। उसका फैज़ क़यामत तक जारी रहेगा। उसी तरह कमली वाला 1400 बरस पहले आया मीलाद के महीने में, उसका फैज़ क़यामत तक रहेगा, जारी रहेगा। इन्ना, ये क्या हर बात में हुजूर को लाते ही ना? सोचता है, एक बैठ को सोचता है। इसमें एक है, बता दूंगा ना, को छोड़ो, बताऊं, इशारा करूंगा, मैं ही नहीं, मौला मुझे बताएंगे, मैं बताऊंगा। हाँ हाँ, क्या कह रहा था मैं? हर बात में हुजूर को लाते ही ना। हर बात में हुजूर है तो मैं क्या करूं? मैं क्या करूं? हर बात में हुजूर है ना, हर चीज में हुजूर है ना। ना इन्ना पढ़ना, ये मेरे बाबा नहीं बोले, जिनका नाम लेके तू मुसलमान बोलता है, उन्होंने बोले अना मिन नूरिल्लाह कुल्लु शैइन मिन नूरी। हाँ बाबा, हाँ हाँ, नहीं कुरान में बोलते ही ना। कुरान में कौन तुम्हारे बाबा हैं? कुरान में भी हर आयत में हुजूरी चाहिए। अलिफ लाम से वन्नास तक हुजूरी की तारीफ है। हाँ हाँ, कुरान को ढूंढा तो
सिवा इसके न पाया। मेरे अब्बा बोलते कुरान को ढूंढा तो सिवा इसके न पाया, है बोलता कुरान सरापाए मोहम्मद, है बोलता कुरान सरापा मोहम्मद। मोहम्मद मोहम्मद बोल रहा है कुरान, मोहम्मदुर रसूलुल्लाह। ये क्या है? हदीस बुखारी मुस्लिम कायम कायम है भाई, हजरत चलेंगे कुरान। सुभान अल्लाह। वद्दुहा वल्लैली इज़ा सजा, ये क्या है? कुरान। वरफ़अना लका ज़िक्रक, ये क्या? कुरान। अलिफ लाम मीम में नहीं है ना हुजूर, अलिफ में हुजूर की तारीफ, लाम में हुजूर की तारीफ, मीम में खुदा की तारीफ, हर हर्फ से साबित करेंगे इंशाअल्लाह उशाक़ रसूल। अलिफ से अल्लाह, वो अल्लाह किसका? चल ऐसा भी ले। फिर अलिफ लाम मीम, इसका माना बोलो। मौलवी साहब ना पे बोलो, हुजूर को नहीं मालूम क्या? अलिफ लाम मीम जिब्रील बोलते हैं मालूम, अलिफ बोलते ही बोलते मुझे मालूम, मुझे मालूम, मुझे मालूम। अलिफ लाम मीम ही में हुजूर की तारीफ नजर आती है। ये अलिफ लाम मीम क्यों नाजिल हुआ जबकि माना भी मालूम नहीं? इसे बोलते हुरूफ मुक़त्तआत, अलग अलग हुरूफ। हुरूफ मुतशाबिहात में तो तर्जमा कर सकते हैं, हुरूफ मुक़त्तआत में समझ में नहीं आता है। नहीं अच्छा, हुरूफ मुक़त्तआत में तर्जमा भी नहीं। नून तर्जमा इन्ना, काफ तर्जमा, काफ हा या आइन साद, इन्ना अर्थों तर्जमा ही नहीं। मुतशाबिहात में तर्जमा हो सकता है, मुक़त्तआत में तर्जमा नहीं। तो फिर अलिफ लाम मीम से शुरू क्यों करे? बता रहे हैं कि देखो सारी कायनात आजिज है मोहम्मद के सामने, सबसे ज्यादा उलूम का रखने वाला मेरा नबी है। अगर माना ही नहीं होता तो नुज़ूल क्यों हुआ? ये नहीं समझना है, சீக்கிரம் சொல்லுப்பா வாப்பா। ஒரு முறை இறங்கியது, குர்ஆன் ஒரு முறை இறங்கியதின் காரணமாக அந்த இரவிலே ஒவ்வொரு வருடமும், இப்போ இந்த வருடமும் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், அல்லாஹ் சொல்கிறான் மலக்குமார்கள் வருகை தருகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகை தருகின்றார்கள். இந்த வருஷமும் வர்றாங்க, போன வருஷமும் வந்தாங்க, அடுத்த வருஷமும் வருவாங்க, கியாமத் வரை வருவார்கள். குர்ஆன் ஒரே ஒரு முறை இறங்குச்சு இந்த இரவுல. ஆனால் அந்த இரவை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகின்றார் என்று சொன்னால், ஒவ்வொரு வருடமும் அந்த இரவை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி மலக்குமார்களை அல்லாஹ் இறங்க செய்கின்றான். ஒரு இரவு தானங்க இறங்குச்சு குர்ஆன், அதுக்காக காலமெல்லாம் செய்யணுமா என்கின்ற கேள்வி வராது. அதே போல்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு இரவிலே அவர்கள் பிறந்தார்கள். அதனால் ஒவ்வொரு வருடமும் அந்த இரவை கொண்டாட வேண்டுமா என்கின்ற கேள்வி முட்டாள்தனமான கேள்வி. அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை சொன்னார்கள். குர்ஆனை நாம் விளங்குறோம், குர்ஆனை திறந்து நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அல்லாஹு தாலா குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போ சொன்னாங்க, எஜமா என்ன எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பேசுகிறீங்க, எந்த ஆயத்தை எடுத்தாலும் ரசூலுல்லாஹை பற்றி பேசுகிறீங்களே. அன்பர்களே, பெருமானாருடைய சிறப்பை சொல்லாமல் ஒரு வசனமும் இருக்க முடியாது. ஒவ்வொரு வசனமும் பெருமானாருடைய சிறப்பை சொல்லி கொண்டிருக்கின்றது. நிறைய வசனங்களை ஓதி காமிச்சாங்க. வரஃபஅனா லக ஸிக்ரக், நபியே நாயகமே உங்களுடைய சிறப்பை நாம் உயர்த்தி இருக்கோம் அல்லாஹ் சொல்றான். இப்படி பெருமானாருடைய சிறப்பை வர்ணிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வசனங்கள். அதெல்லாம் சரிதாங்க, எல்லா ஆயத்துண்டு எப்படி சொல்றீங்க அப்படி ஒருத்தர் கேட்கிறாரு. அதைத்தான் சொன்னார்கள். திருமறையினுடைய திறந்த உடனே சூர ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூர பக்ராவில் இருக்கக்கூடிய முதல் வசனம் அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் சொன்னார்கள். யார் அர்த்தம் சொல்ல முடியும் இதுக்கு?
அலிஃபுக்கு இன்ன அர்த்தம், லாமுக்கு இன்ன அர்த்தம், மீமுக்கு இன்ன அர்த்தம்னு எந்த ஆலிமும் சொல்ல முடியாது. இதுதான் அர்த்தம் என்பதாக யாருமே சொல்ல முடியாது. அல்லாஹ் தான் விளங்கியவன். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பெருமானாரிடத்திலே அலிஃப் லாம் மீம் என்று சொல்கின்ற பொழுது நான் விளங்கி கொண்டேன் என்று சொன்னார்கள் பெருமானார். அப்போ நமக்கெல்லாம் தெரியாது. முதல் வசனத்தில் குர்ஆனை திறந்த உடனே அல்லாஹ் சொல்கிறான், நீயும் நபியும் ஒன்று ஆகவே முடியாது. முதல் வசனம் உனக்கு தெரியல அர்த்தம், ஆனால் அந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு எழுத்தையும் பெருமானார் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய சிறப்பு மிக்க மேன்மையானது அன்பர்களே. इस रात में क्या होता है, मलाइका उतरते हैं और अर्रूह बोल के ख़त्म कर लेता है। आकर तक जा नहीं सकता। शाहनवाज साहब का चेहरा बता रहा है कि मैं बहुत बोर हो रहा हूँ, बस कीजिए जनाब कि हम बोर हो गए। तो क्या कह रहा था मैं, अच्छा मालूम तो कैफियत इधर से बहुत आ रही है मुझे मेरे। हाँ, तो क्या कह रहा था, तनज़्ज़लुल मलाइकतु वर्रूह, तनज़्ज़लुल मलाइकतु बिइज़्नि रब्बिहिम। मलाइका उतरते हैं और ये उतरते खुद से नहीं, मौला से बोलते, मौला ज़रा हमको नीचे भेजो ना। कितने प्यारे हैं ना मौला, नमाज पढ़ते हैं ना, रोज़ा रखते हैं, रो रहे हैं, रातों में क़ियाम कर रहे हैं और क्या क्या करते हैं। हा हा हा, मलाइका मौला से इजाज़त लेके आते, इतना प्यार हो जाता उनको तुम्हारे तक़वा को देखकर, तुम्हारे आमाल सालिहा को देखकर। ज़रा गौर से सुनो, इजाज़त मांगते हम, ज़रा जाके उनसे मिल लेते हैं ना गौसुना से। हाँ, तो मालूम क्या हुआ, मौला कितना प्यार करते हैं हमसे। बहुत सी चीज़ें ऐसी हैं जिसे मौला फरिश्तों को दिखाते नहीं। क्या दिखाते, सिर्फ नेकियां दिखाते हैं। तुम्हारी नेकियां उनके नज़र में इतनी अजीम दिखती हैं, वो कहते हैं मौला हम जाके मिलते हैं। तो मौला कहते जाओ लैलतुल क़द्र में जाओ। तनज़्ज़लुल मलाइकतु वर्रूह, जो तुम्हारे गुनाहों को फरिश्तों से छुपाता है, वो क्या हश्र में जाहिर कर देगा? नहीं करेगा इंशाअल्लाह। हमारे गुनाह फरिश्तों पर जाहिर हो जाएं, मुफस्सिरीन लिखते हैं कि लौहे महफूज पर हमारे अमल है ना, वो फरिश्ते देखते जाते, नेकियों को देखते जाते। जब गुनाह का सिलसिला शुरू होता, मौला पर्दा डाल देते। शाहनवाज नमाज पढ़ा, शाहनवाज मुरीद बना, शाहनवाज तिलावत किया, शाहनवाज खैरा, हा हा हा, उसके बाद शाहनवाज ये काम, ठक पर्दा। फरिश्तों से गुनाहों को छुपाने वाला मौला, अल्लाहुम्मा सल्ली। ये मेरी बात नहीं, बात तफसीरों में लिखा है। इसीलिए फरिश्ते तुम्हारे से मिलने आते, वरना थूक के नहीं देखेंगे। अल्लाहुम्मा सल्ली। तनज़्ज़लुल मलाइकतु वर्रूह, ये अर्रूह कौन है, ये बोल के नान पोड़ रहे हैं। अर्रूह, रूहुल अमीन, जिब्रील अमीन, ऐसी भी रिवायत है। और एक रिवायत में है अर्रूह एक ऐसा फरिश्ता है जिसका नाम रूह है। उसका नाम क्या है? रूह। वो इतना बड़ा है, और से सुनो, कितना बड़ा, कितना बड़ा रहेगा। क्यों? संभल के बैठो, बेहोश होकर गिर जाएंगे। हिम्मत से बैठो, बोल लूं। इतना बड़ा है कि वो सातों आसमानों, सातों जमीनों को अगर चाहे तो तफसीर में है, तफसीर रूहुल बयान, इस्माइल हक़ी। सात आसमान, सात जमीन, मैं बता नहीं सकता वो कैसा, मतलब फरिश्ता खाता नहीं बाबू, पकड़ लेगा शाहनवाज, खाता क्या? अगर वल्लाह ऐसा हुआ, उतना बड़ा है, उसकी बड़ाई निकल जाएगा। वो बोलता मौला शाहनवाज के पास भेज मौला। हाँ हाँ हाँ,
قربان ہو جاؤ تم اپنے نبی کی نسبت پر۔ مولا امت محمدی کے پاس مجھے بھیج، تیرے محبوب کی امت کے پاس میں جانا، جا۔ وہ بھی آتا ہے، آ کے کیا کرتا ہے، کھڑ جاتا ہے، سنتے ہی مزہ آتا ہے، اللہ اللہ، کھڑ کے کیا کرتا ہے، کیا؟ درود پڑھو، اللہم صلی علی جزا اللہ عنا محمدن صلی اللہ علیہ وسلم ما ہوا اہلہ، بولو جزا اللہ عنا محمدن، جزا اللہ عنا محمدن۔ یہ سب کس کا صدقہ؟ میرے آقا کا صدقہ۔ وہ نہیں آتے تو تجھے کہاں ملتی لیلۃ القدر، وہ نہیں آتے تو رمضان کہاں ملتا، وہ نہیں آتے تو قرآن کہاں نازل ہوتا۔ اللہ جزا دے میرے مصطفیٰ کو۔ اب وہ آ کے کیا کرتا ہے؟ کھڑ جاتا ہے، کھڑ کے بولتا اللہ میرے محبوب کی امت کو معاف کر دے، مولا ان کی مغفرت فرما، مولا ان کی مغفرت فرما، مولا۔ ساری رات یہ کہتا رہتا ہے، ساری رات ہماری مغفرت کی دعا کر کے طلوع آفتاب پر چلے جاتا ہے۔ تنزل الملائکۃ والروح، آخری تفسیر ایک بول کے چلے جاتا ہوں۔ الروح سے مراد کیا؟ یہ بولنے کے بعد تمہیں مسجد چھوڑ کے جانا نہیں۔ بولوں، ایک عاشق رسول کہتے ہیں کہ الروح سے مراد کون؟ ایک ہی روح ہے، ایک ہی روح ہے جس کے صدقے میں ہر ایک کی روح ہے، ایک ہی روح ہے وہ، بس وہ روح سب کے ساتھ ہے۔ ہر روح اس روح کا پرتو ہے، ہر روح اس روح کا عکس ہے، ہر روح اس روح پہ اترنے کے لیے ہے، ہر روح اس روح پہ قربان ہونے کے لیے ہے۔ روح ہی نہیں، ہر جسم اس جسم پہ قربان ہونے کے لیے۔ تمام اجسام کو اللہ بنایا جسم محمدی پہ اتارنے کے لیے، تمام دلوں کو بتایا قلب محمدی پہ ابھارنے کے لیے۔ ہم سب کو روحیں ملی روح مصطفیٰ پہ قربان کرنے کے لیے۔ ایک ہی روح ہے۔ ایک عاشق کہتے ہیں کہ وہ روح سے مراد محمد الرسول اللہ۔ اس رات حضور کی خاص توجہ ہوتی ہے۔ تنزل الملائکۃ والروح فیہا باذن ربہم۔ میں اپنی بات کو ختم کر لیتا ہوں کیونکہ وقت تو مجھے بولنے سے روک رہا ہے۔ ایک وظیفہ دے کے چلے جاتا ہوں، اب لیلۃ القدر چلے جائے گی، پھر جزا اللہ عنا محمدن صلی اللہ علیہ وسلم۔ جس کی دل کی آنکھ کھل جائے گی نا، وہ ہر لمحہ یہ پڑھتا رہے گا، اللہ سرکار کو جزا دے، اللہ سرکار کو۔ لیلۃ القدر بھی وہی دلاتے ہیں۔ اب وہ سنا سو گیا، خدا نہ خواستہ اس وقت سو گیا، سو جاتا ہے تو سو گیا۔ جس سے دل لگایا نا وہ سوتا نہیں۔ پریشانی سب ان سے دور رہنے والوں کے لیے۔ ہاں، ایک ماں بچہ سو جاتا ہے، گرم گرم کھانا پکتا، بیٹھے ہیں ان کو بات دیتی، پہلے سو رہے، اٹھ 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 کو کھا لے، اٹھ کو کھا لے، اٹھا کے کھلاتی۔ ہماری مائیں ان کی ٹھوکر پہ قربان، رحمت للعالمین، ان سے ہمارا تعلق ہے۔ وہ ہم کو کبھی لیلۃ القدر کے فیوز و برکات سے محروم نہیں رکھیں گے انشاءاللہ۔ کام ہم کو ان سے ربط پیدا کرنے کا ہے بس۔ اب لیلۃ القدر اگر چلی جاتی ہے تو کیا کریں؟ ایک بڑا پیارا تحفہ لے کے آیا ہوں۔ لیلۃ القدر میں کیا ہوتا ہے؟ اگر کسی کو لیلۃ القدر مل جائے، 88 سال
की इबादत का सवाब मिलेगा, मिलेगा ना। वो भी क्या करना हो, पूरी रात ढूंढते रहना, मिल गया। हाँ मज़ा आता है सुनने में, आपको मज़ा नहीं है। हाँ तो क्या करना, तो अब लैलतुल क़द्र परसों आएंगी, फिर चले जाएंगी। लैलतुल क़द्र तो चले जाएगी, मगर लैलतुल क़द्र में जो लेना है वो लेना है ना। तो हुजूर फरमाते हैं उम्मती 5 रातों में तलाश कर, 5 रातों में तलाश कर। उसके फ़यूज़ व बरक़ात तो बहुत अहम है, मगर याद रख मायूस मत हो जा, तुझे बेफिक्र देखना चाहता हूं मैं। ऐ मेरे उम्मती तू बेफिक्र रह, बस तेरा काम मेरे मौला को राजी करते रहना, बस उनको खुश करने में मसरूफ रहो। तेरी बिगड़ी बनाना मेरा काम, तेरी बिगड़ी बनाना मेरा काम, तुझे सवाब दिलाना मेरा काम, बस इतना कर ले। क्या कर, बोलो ला इलाहा इल्लल्लाह अल हलीमुल करीम, ला इलाहा इल्लल्लाहुल हलीमुल करीम, सुब्हानल्लाहि रब्बिस समावातिस सब'i व रब्बिल अर्शिल अज़ीम। कितना वक्त हुआ? ला इलाहा इल्लल्लाहुल हलीमुल करीम, सुब्हानल्लाहि रब्बिस समावातिस सब'i व रब्बिल अर्शिल अज़ीम। 1 सेकंड, 3 बार जो ये पढ़ देगा, हुजूर फरमाते हैं रोजाना रात में 3 बार जो पढ़ेगा, उसे हर रात जिस शख्स को लैलतुल क़द्र मिल गई, और उसे कितना सवाब मिलेगा, उतना सवाब उसे हर रात को मिलेगा। समझो, ये कात की तो मैयत निकल जाना खुशी में। इतना जो पढ़ देगा, उसे जिसे लैलतुल क़द्र मिल गई ना, उसे जो सवाब मिलेगा, उतना सवाब उसे मिलता रहेगा रोजाना, और जिस रात भी पढ़ेगा उस रात वो सवाब मिल जाएगा। आप तमाम को ये तोहफा दे के जाता हूं, आज से हर रात ये पढ़ लीजिए, ला इलाहा इल्लल्लाहुल हलीमुल करीम। बोलिए ला इलाहा इल्लल्लाहुल हलीमुल करीम, सुब्हानल्लाहि रब्बिस समावातिस सब'i व रब्बिल अर्शिल अज़ीम। 3 बार पढ़ लीजिए, अल्लाह ताला आपको हर रात लैलतुल क़द्र का सवाब देगा। अल्लाह ताला आप तमाम को खुश रखे। बस और बहुत सी बातें हैं, मगर वक्त मेरा साथ नहीं दे रहा है। तो ये 3 बार ये जो दुआ पढ़ लेगा, उसे रोज़ाना लैलतुल क़द्र का सवाब हुजूर अल्लाह से दिलाएंगे। तो आप तमाम हुजूर की मोहब्बत में रहिए। याद रखिए, दीन की जान हुब्बे रसूल है, दीन की जान हुब्बे रसूल है। अगर हुजूर की मोहब्बत नहीं तो तुम्हें कुछ हाथ आने वाला नहीं। सिर्फ हुब्बे नबवी, सिर्फ हुब्बे नबवी। हश्र में काम आई जलील, ताअतें आई, न ज़ुहद आया न तक़वा आया। हुजूर की मोहब्बत के साथ अगर आपने रोज़ा रखा तो वो रोज़ा काम आएगा। हुजूर की मोहब्बत के साथ अगर आपने एतिकाफ़ किया तो वो एतिकाफ़ आपको जहन्नम से दूर करने का सबब बनेगा। हुजूर की मोहब्बत के साथ आपने तिलावत की तो वो तिलावत काम आने वाली है। हर नेकी का काम हुजूर की मोहब्बत में अगर डूब के आपने किया तो वो काफ़ी है, वो काम आने वाला है। अगर हुजूर की मोहब्बत में मोहब्बत दिलों में नहीं है तो कोई काम, कोई नेकी आपके काम आने वाली नहीं। व आखिरु दावाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। आमिर गली में कृपा करो ना, आमिर गली में कृपा करो ना, आमिर गली में कृपा करो ना, आमिर गली सब पे 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 कृपा करो ना, आमिर गली कृपा करो ना, आमिर गली
नारे तकबीर।